தமிழ் மைக்கு வேலை செய்யறா? அனைவருக்கும் வணக்கம். பாரதி இளைஞர் நட்பு மன்றத்தின் ஒரு புது முயற்சி முத்துச்செல்வன் சொல்ற மாதிரியா சரியா? இப்ப இந்த நிகழ்ச்சி என்னன்னா எஸ்விஎஸ் முக்கோணம் சன்னாயில் வழங்கும் ஒரு வார்த்தை 1 ரூபா. இந்த நிகழ்ச்சி நீங்க ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. ஒரு வார்த்தைக்கு 1 லட்சம் கொடுப்பாங்க. நம்ம பட்ஜெட் கம்மியா இருக்கிறதால ஒரு வார்த்தை 1 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இப்ப 2 பள்ளிக்கூடத்துல இருந்து வந்திருக்காங்க. முதல் பள்ளிக்கூடம் எதுனா கோபாலசமுத்திரம் பால்வாடிப்பள்ளி, 2வது பள்ளிக்கூடம் சேது சமுத்திரம் பால்வாடிப்பள்ளி. இப்ப முதல்ல வரப்போறதுன்னா கோபாலசமுத்திரம் பால்வாடிப்பள்ளி. ஹலோ வாங்க கோபாலசமுத்திரம் பால்வாடிப்பள்ளி. உங்க பேர் என்ன? தண்டையார்பேட்டை வடை சார். உங்க பேரு? கோப்பட்ட சரசா வடாசடா. நல்ல பேரா இருக்கு சரியா? இப்ப நீங்க இந்த நிகழ்ச்சிக்கு வந்துறீங்க. உங்களோட லட்சியம் என்ன சார்? என்னோட லட்சியம் 12ஆம் கிளாஸ் பாஸ் ஆகி ஐஏஎஸ் படித்து டாக்டர் ஆகணும் தான் என்னோட லட்சியமா இருக்கு சார். ஐஏஎஸ் படிச்சு டாக்டர் ஆகணும். ஆமா ஆமா. போலீஸ் வேலை ஏதாச்சும் வேணுமா? இல்லை போலீஸ் வேணும், நம்ம டாக்டர் ஆகணும். ஐஏஎஸ் படிச்சு டாக்டர். சரி, உங்களோட லட்சியம் என்ன சார்? என்னோட லட்சியம் என்னன்னு பாத்தீங்கன்னா எங்க அம்மா கஞ்சி வச்சுட்டு உட்காந்துருக்காங்க சார். ஊறுகாய் வாங்குறதுக்கு காசு கிடையாது. இந்த 1 ரூபாயை வச்சுதான் சார் நான் ஊறுகாய் வாங்கி குடும்பத்தையே காப்பாற்றணும். அப்ப நீங்க இன்னைக்கு போனீங்கன்னா உங்க வீட்டுல யாரும் கஞ்சி குடிக்க முடியாது. சரி, இந்த நல்ல லட்சியத்தோட வந்துறீங்க. நிகழ்ச்சி ஆரம்பிக்கலாம். முதல்ல இந்த நிகழ்ச்சியோட விதிமுறைகள் என்னன்னு சொல்லிடுறேன். விதிமுறையா? அப்படின்னா என்ன சார்? விதிமுறைனா ரூல்ஸுப்பா. அப்படின்னா அதுவும் தெரியாது உனக்கு? சரி விடு. நான் இப்ப என்ன சொல்றேன்னு, நீ ஒரு வார்த்தை கொடுக்கணும். அந்த முதல் எழுத்தை மட்டும் சொல்லுவாங்க. அந்த முதல் எழுத்தை வச்சு மொத்த வார்த்தையை கண்டுபிடிக்கணும். இப்ப இவன் உனக்கு க்ளூ கொடுப்பான், அதை வச்சு நீ கண்டுபிடிக்கணும். சார் ஏதாவது மகளிர் சொல்லி கொடுவா, எங்கள் அம்மா சேர்த்துக்கணும் சார். தம்பி, அது மகளிர் கணக்கு கொடுக்குறது. இவர் கொடுக்குற குழுல நீ வார்த்தையை கண்டுபிடிக்கணும். சரியா? உங்களுக்கு புரியுதா விதிமுறையெல்லாம்? நானே புரியுது சார். சரியா? ஆட்டத்தை ஆரம்பிக்கலாம். இப்ப உங்களோட முதல் எழுத்து கால ஆரம்பிக்கும். ஓ, இப்போ முடிச்சிட்டு காலையில வேற ஆரம்பிப்பீங்களா? ஐயோ, எழுத்து கால ஆரம்பிக்கும். ப்ரோக்ராம் போய் முடிஞ்சுக்கிறோம். சரியா? இப்ப நீங்க 2 பேரும் காதை ஊத்தீங்க. நான் மக்கள்கிட்ட என்ன வார்த்தைன்னு சொல்லணும். எல்லாம் கவனிச்சீங்க. வார்த்தை வந்து காக்கா. காதை யாரும் கேட்கல? சரி, நீங்க குழு கொடுக்க ஆரம்பிங்க. குழுவா என்ன சொல்லுங்க சார்? திரும்ப சொல்லுங்க சார். தம்பி, மகளிர் சுழி இல்ல, இது வேற. நீ குழுவா குழுவ. ஓகே ஓகே ஓகே. பறப்பது. பறப்பது ஏரோப்ளேனு. இல்ல, முதல் எழுத்து கால ஆரம்பிக்கிறேன், அப்புறம் ஏரோப்ளேனுங்கிற. முதல் எழுத்து கால ஆரம்பிச்சுட்டா அதான் காலையில ஆரம்பிக்காது. நீங்க இப்ப ஆரம்பிக்கிறீங்க. நீ சொல்ற கா வேற, நான் சொல்ற கா வேற. நீ குழுவ கொடுப்பா. குழுவா குழு இல்லப்பா, நீ வேற சொல்லுப்பா. கருப்பு. கருப்பு சிவப்பு செருப்பு. சொன்னல கால ஆரம்பிக்கணும். சார் முடிவா சொல்லுங்க சார். காலை ஆரம்பிக்குமா ஆரம்பிக்காது சார்? கால ஆரம்பிக்கிற. நீ வந்து பானையை உடைக்கிற உண்டா? சரி, நீ சொல்லுப்பா. வடை. வடை கணேச கடை. எப்படி சொல்லி புரிய வச்சு? நரி. நரி குழுநரி. ஆயா. தாத்தா. சார் ஓகே ஓகே. பேசுறேன். இன்னும் 2 கிலோ. கா சொல்றா. கா. இன்னொரு கா சொல்றா. 2 காவா? காக்கா. சரியான வேலை. கோபாலசமுத்திரம் பள்ளி சரியா கண்டுபிடிச்சாங்க. அடுத்த வர பள்ளி சேல் சமுத்திரம் பால்வாடிப்பள்ளி. இந்த பிள்ளைங்க நல்லா டீசெண்டா இருக்காங்க. உங்களோட பேர் என்னப்பா? அஜித்குமார். அரவிந்த்சாமி. நீங்க அஜித்குமார், நீங்க அரவிந்த்சாமி. இதெல்லாம் நம்பணுமா? நீங்க மட்டும் ஜேம்ஸ் சொல்லி ஊரே மாத்தும் போதே நாங்க அஜித்குமார் அரவிந்த்சாமி சொன்னா தப்பு. நீங்க விளையாடுறியா இல்லையா தம்பி? நீங்க 2 பேரும் நான் யாரு? ஜேம்ஸ். இதை ஒத்துக்க. சரியா? இப்ப உங்களுக்கான முதல் எழுத்து பால் ஆரம்பிக்கும். சார் பால் வேணாம் சார், காபி சாப்பிட்டு ஆரம்பிக்கலாமே. காபி சாப்பிட்ற நேரம் மாட்டாது உனக்கு. எழுத்து பால் ஆரம்பிக்கும். சரியா? நீ காதை முடிக்க நான் மக்கள்கிட்ட சொல்லணும். இப்ப என்ன எழுத்து? என்ன கவனிச்சீங்க? பருப்பு. வார்த்தை பருப்பு. காதை வந்து நீ குழு கொடுப்பா. இந்த குழு இல்ல, வேற குழு. நீ குழு கொடுப்பா. சாம்பார். ஜெமினி கணேசா. ஜெமினி கணேசனை கலாய்க்கிறேன் நீ. இதெல்லாம் உனக்கு தேவைடா. நீ வேற குழு விடுறா. இந்த குழு கிடையாது, நீ வேற குழு விடு. பாதாம். பாதாம் பால். வேறு
அம்மா பால் ஏரி ஒயிட் பால் ஏரி நோ பால் இல்ல கிரிக்கெட் ஆடுறது ஒயிட் பால் நோ பால்ன்றீங்க. வேற குழு கூடுறா. ஏய் நான் என்ன சொல்றேன் நீ என்ன சொல்ற? நீ என்ன அவ்வளவு பெரிய பருப்பு மிக சரியான விடை. சேது சமுத்திரமும் ஜெயிச்சிட்டாங்க. சேது சமுத்திரம் ஜெயிச்சிட்டாங்க. கோபால சமுத்திரம் ஜெயிச்சிட்டாங்க. இப்ப இருக்கிறது 1,000 ரூபா. இந்த 1,000 ரூபாயை நம்ம பிரிக்கிறது வழக்கம் கிடையாது. டை பிரேக்கர் தான் வைக்கணும். என்ன சார் டை பிரேக்கர் எல்லாம்ங்கிறீங்க? ஆளுக்கு 3,000 ரூபா பிரிச்சு எங்க அம்மா வேற கஞ்சி வச்சுட்டு உட்காந்துருக்காங்க சார். அதான் பார்த்து கண்டிப்பா 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 வாங்கிட்டு இப்ப போயிடும். 3,000 ரூபா நீ ஊர் வாங்கிக்கியா? வாங்கிடும் சார். ஆனா நம்ம வழக்கப்படி பாதி பாதியா பிரிச்சு கொடுக்க முடியாது. டை பிரேக்கர் ரவுண்டுக்கு பதிலா இப்போ ஒரு ஓட்ட பந்தயம். நீங்க போய் பிள்ளையார் கோயில தொட்டுட்டு வந்தீங்கன்னா ஏய் இரா 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 தம்பி தம்பி இதெல்லாம் ஒத்துக்க முடியாது சார். ரெடி 1 2 3 சொல்லாம அவன் ஓடி இருக்கீங்க. சரியா? பிள்ளையார் கோயில நான் ஒரு ஓடி அவ்வளவுதான் உண்மை. ரொம்ப நன்றி. இப்ப இவங்க 2 பேரும் ஓட்டாங்க 1,000 ரூபா நினைக்கலாம். அடுத்து மன்ற உறுப்பினர் விஸ்வராஜ்.